முதல் காட்சி நிறைவடைஞ்சாலும் இரண்டாவது காட்சியிலும் பட்டாசானது வெடிக்கும். படத்தோட வெற்றி கொண்டாட்டம் எல்லாரும் கொண்டாடணும். ஒரே கடவுள் தல அஜித் குமார் வாழ்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் வாழ்க, எல்லாரும் வாழ்க. நல்ல ஒரு படம். ஆஃப்டர் 2.5 years நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே. மகிழ் திருமணி வந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவியா எடுத்திருக்காரு. ஒரு செகண்டும் ஒரு மினிட்டும் வந்து நல்ல ஒரு இது நெக்ஸ்ட் லெவல்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியாம ஃபைனல் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் மூவியா கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. நல்ல ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து 100 days ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி சார் நம்ம விசுவாசம் படம் பார்த்திருப்போம். அதுவும் ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட்னால கூட அதுல ஆக்ஷன் அதிகமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அஜித்தை வந்து ரொம்ப ஸ்மார்ட் அஜித்தா தான் பார்க்க முடியுது. ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? சம்பேக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஹீரோ காட்டும் போது ஒரு டிஃபரெண்டா காட்டுவாங்க, ஒரு எதிர்பார்ப்பா காட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா காட்டுறாங்க. அழகா அப்படியே லைஃப்ல இந்த மாதிரி படம் பார்க்கணும் இப்படிதான் பார்க்கணும். நீ பெரிய மனுஷன், நானும் பெரிய மனுஷன், அவனும் பெரிய மனுஷன், நானும் ஈக்குவல், நீ ஈக்குவல் சொல்லுங்க. ஒரு ஈக்குவலா காட்டுறாங்க எல்லா இதுவுமே. அந்த மாதிரி படம் லைஃப்ல பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு செம்மையான படம். இன்னொரு வருஷம் லேட்டான படம் வந்தாலும் லேட்டா பரவாயில்ல, எங்களுக்கு இதே பூஸ்ட் மாதிரி நல்லா இருக்கு. அழகா படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு, அன்பிலியபிள் படம். எங்களுக்கு அஜித் ஃபிலிம்ல இந்த ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரை சிம்பிளா காட்டுறாங்க. இன்னொரு ஆக்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த டிரைவிங் பண்ணும்போது அந்த விழுந்து எழுத்தாலும் ரொம்ப ரியல்ட்டியா பண்ணிருக்காரு. அது ஒரு ஃபைட் சீன் எங்களுக்கு இது பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிலிம் அன்பிலியபிள் இருக்கு. ஒரு சீன் வந்துட்டு எங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு இருக்கு. ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ படத்தோட மியூசிக் பத்தி சொல்லுங்க. மியூசிக்லாம் சார் மியூசிக் வந்து சொல்ல நாங்கள் அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு பின்னி எடுத்துக்கிறாரு அனிருத். வேற லெவலில் பண்ணிடுற மியூசிக் மட்டும். ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி கேமரா மேலே சூப்பராக பண்ணிருக்காரு. கேமரா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாம் சூப்பராக பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுதான் ரசிகர்களுடைய முதல் கருத்தாக இருக்கிறது. தற்போது முதல் காட்சி நிறைவடைந்திருக்குது. படத்துல எல்லாருமே விடாமுயற்சி என்ற உடனே அது பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. குறிப்பா ட்ரெய்லர்ல கூட அந்த கார் ஸ்டண்ட் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. ஆனால் அந்த சண்டை காட்சி என்பது படத்தின் இறுதி கட்டத்தில் தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. படம் முழுவதுமாகவே அந்த ஒரு கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்கிறது, ஒரு காதல் திருமணம் எப்படியெல்லாம் அந்த காதலில் இருந்து விலகுகிறது என்பதை மிக தெளிவாக காட்டியிருந்தார்கள். ரசிகர்களை பொறுத்த மட்டில் இதை குடும்பத்தை சார்ந்த ஒரு திரைப்படமாக பார்த்தாலும் கூட அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். 2 வருட காத்திருப்புக்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று அஜித் ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கமர்ஷியல் படம் பார்த்துட்டு யாருமே வராதீங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு காட்சி. எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. ஒரு ஸ்கிரீன் பிளேவோ சஸ்பென்ஸோ வேற லெவல் எடுத்துக்கிறாரு. மகிழ் திருமணி வாழ்க, அஜித் வாழ்க, த்ரிஷா வாழ்க, எல்லாரும் வாழ்க, கேமராமேன் வாழ்க, டைரக்டர் வாழ்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.